மனதில் துணிவும் தைரியமும் இருப்பவர்கள் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் தொடர்பாகத்தான் இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கும் பேச இருக்கிறோம். காரணம், சட்டப்பேரவை மிகப்பெரிய அமளி துமளி ஆகியிருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர்களுடைய எதிர்ப்பை ஜனநாயக வழியில் காட்டியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றியும், இந்த பிரச்சனைக்கு பின்னால் பல கேள்விகள் எழுகிறது அல்லவா, நிறைய கேள்விகள் பலரும் எழுப்பிக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த கேள்விகளுக்கான விடையை நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் துணிச்சல் வேணும் உங்களுக்கு. ஏன்னா வெறுப்பு இல்லாமல் பார்த்தால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். மனதில் துணிவு இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்று சொல்லி வீடியோவுக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. ஸோ இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லோரும் யூகித்த மாதிரி தான், எதிர்பார்த்த மாதிரி தான், ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியாக இன்றைக்கு அஇஅதிமுக சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அதிமுகவுக்கு. இதைத்தான் நம்ம தொடர்ந்து பல நாட்களாக சொல்லிட்டு வந்தோம். அஇஅதிமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாதங்களை வலுவாக அஇஅதிமுக வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக சொன்னோம். இன்னைக்கு அஇஅதிமுக சட்டமன்றத்தில் தங்களுடைய வலுவான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இதையடுத்து அவை காவலர்களால் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். சட்டமன்றத்திற்குள் அஇஅதிமுக உறுப்பினர்கள் பேசியதையோ அல்லது சட்டப்பேரவை தலைவர் பேசியதையோ இது தொடர்பாக எதையும் ஊடகங்கள் வெளியிடக்கூடாது என்பது சபாநாயகரினுடைய உத்தரவு. அதை மீறி எந்த ஊடகமும் வெளியிட முடியாது. அதனால் நான் அங்கே அவைக்குள் நடந்ததை நான் இங்கே என்ன செய்யலாது, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சட்டம். எனவே நான் அதை இங்கே சொல்லலை. அவையிலிருந்து அவை காவலர்கள் வெளியேற்றிய பிறகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது எழக்கூடிய பிரதான சிக்கல், முதலமைச்சர் என்ன சார் செஞ்சார் அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்குல்ல. இன்றைக்கி நடந்த நிகழ்வுகளை சொல்லிட்டு இதன் பின்னால் இருக்கக்கூடிய பின்னணியையும், இதன் பின்னால் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள், பேச பலரும் தயங்குகிற உண்மைகள், பேச பலரும் அச்சப்படுகிற உண்மைகளை நான் இன்னைக்கு உடைச்சி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அதை உடைச்சி பேசித்தான் ஆகணும், பேசுவோம். ஏன்னா எல்லாரும் தயங்கிட்டும் பயந்துக்கிட்டும் ஓடிக்கிட்டு இருந்தால் யாரோ ஒருத்தர் அதை பேசணும்ல, அதனால் நம்ம அதை பேசுவோம். முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற கேள்வி எழுந்த பொழுது, இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் அவர்கள் அவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அவங்களுக்கு தடை விதித்து சபாநாயகர் என்ன செய்கிறார், முதலில் ஒரு உத்தரவை இடுகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார் சபாநாயகருக்கு. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்கு வரட்டும், சபாநாயகர் தன்னுடைய உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முதலமைச்சராக நான் முன்வைக்கிறேன் என்று முதலமைச்சர் முன்வைக்கிறார். அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவைக்கு வரட்டும், இந்த விவகாரம் குறித்து விவாதிப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது. அதிமுக உறுப்பினர்கள் கேள்விகளை முன்வைக்கிட்டு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். பிரச்சனை ஒன்றே ஒன்று தான். அவை தொடங்கியவுடன் தமிழ்தாய் வாழ்த்தெல்லாம் பாடிட்டு கேள்வி நேரம், முதல்ல கேள்வி நேரத்துக்கு பிறகு 0 ஹவரில் இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது அவை மரபு. அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மிக பிரதானமான பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனை, எனவே கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து விட்டு கேள்வி நேரத்திற்கு முன்பாகவே இதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அஇஅதிமுகவுடைய வாதம். இவங்க மரபை காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை பிரச்சனையுடைய வீரியத்தை காட்டுறாங்க. ரெண்டு பக்கத்துலையும் இருக்கக்கூடிய நியாயங்கள் ரெண்டு பக்கத்தில் இருக்குதுன்னா, ஆமாம் ரெண்டு பக்கத்தில் இருக்குது. இன்னமும் சொல்ல போனால் ஒருபடி மேலே அஇஅதிமுக பக்கமே நியாயம் இருக்கிறது. எஸ், ஆமாம், அதிமுக கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து விட்டு விவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வாதத்தை வைக்குது இல்லை எதிர்க்கட்சியாக. அந்த வாதம் நியாயமான வாதம். அதற்கு சபாநாயகர் என்ன செய்யலை, அனுமதி கொடுக்கல. கேள்வி நேரம் முடிந்த பிறகு விவாதிப்போம் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு நடந்த நிகழ்வுகளை நான் இங்கே சொல்ல முடியாது. தட் மீன்ஸ் யார் யார் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அவை அனைத்தும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது, அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ரைட். இப்போ இதன் பிறகு முதலமைச்சர் சொல்கிறார், இல்லை விவாதத்துக்கு தயாராகவே இருக்கிறோம், எதிர்க்கட்சிகள் வரட்டும், ஜனநாயகபூர்வமாக நான் ஓடி ஒளிபவன் அல்ல, ஒரு முதலமைச்சராக நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன், அவர்கள் அவைக்கு அழையுங்கள் என்று சொன்ன பிறகு முதலமைச்சர் அழைக்கிறார், சபாநாயகர் அழைக்கிறார். அந்த அழைப்பை அஇஅதிமுக நிராகரிக்கிறது அப்படின்னு ஊடகங்கள் செய்தி கொடுக்கின்றன. தட் மீன்ஸ் விவாதத்துக்கு நாங்கள் உள்ள வர தயாராக இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்ட். ரைட். இப்போ என்ன கோரிக்கை, அஇஅதிமுகவுடைய பிரதான கோரிக்கை என்ன, மற்ற கட்சிகளுடைய எதிர்க்கட்சியுடைய பிரதான கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், பிரச்சனை இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏராளமான பேர் இறந்து போய்விட்டார்கள்.
பிரச்சனை, என்ன தீர்வு அப்படின்னு வருகின்ற பொழுது முதலமைச்சராக ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். இதுதான் அவங்க முன்வைக்கிற வாதம், ஒரே வாதம். அஇஅதிமுக முன்வைக்கக்கூடிய ஒரே வாதம் என்னன்னா, முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது அவங்க அவைக்கு வெளியில வந்து வைக்கிற வாதம் தான், போராட்டத்துக்கு வைக்கிற வாதம் தான். நான் நேற்றே சொன்னேன், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த வாதத்தை வைக்கிறார். இந்த வாதம் ஏற்புடையதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, இதுதான் சிக்கலுக்கு தீர்வா அப்படின்னு கேட்குற இடத்துல இருந்து தான் நான் சில அதிர்ச்சிகரமான உண்மைகளை இங்கே பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மது சார்ந்த பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக போய்கிட்டு இருக்குதுங்க. மதுவிலக்கு போராட்டம்லாம் எவ்வளோ பெருசாக நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் மது தமிழ்நாட்டில் எப்பொழுது வந்தது இல்லையா? மது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உயர் ரக வெளிநாட்டு மதுவெல்லாம் விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அதற்கு முன்பு கிராமங்களில் இதே மாதிரி சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருந்த காலம் உண்டு இல்லையா? அதுக்கு அனுமதி கிடையாது. மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமலில் இருக்கிறது. நான் எல்லாத்தையும் விருப்ப இல்லாமல் பேசுகிறேன். மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமலில் இருக்கிறது. மதுவிலக்கு அமலில் இருக்கும் மாநிலங்களுக்கு சில சிறப்பு சலுகைகளை இந்திரா காந்தி அவர்கள் அறிவிக்கிறார். அப்போ டாக்டர் கலைஞர் அவர்கள் அது போன்ற சிறப்பு சலுகைகளை தமிழ்நாட்டிற்கு கேட்கிறார், கூடுதல் நிதி உள்ளிட்டவற்றை. ஏற்கனவே மது இருந்து மது விற்பனை செய்யப்பட்டு அதன் பிறகு மது விலக்கை கொண்டு வந்த மாநிலங்களுக்கு தான் இது பொருந்தும் என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் மதுவை கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாரு கலைஞர். எம்ஜிஆர் உள்ளிட்டவர்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். எம்ஜிஆர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆம் கொண்டு வரலாம் என்று சொல்லுகிறார். எல்லாம் ஆவணங்களாக பதிவாகி இருக்கின்றன. ரைட். அப்போ திமுக இருக்கிறார். மதுக்கடைகள் திறக்கப்படுகிறது. சில மாதங்களிலேயே அந்த அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுக்கிறது, திமுக அரசு எடுக்கிறது, டாக்டர் கலைஞர் எடுக்கிறார். நல்லா ஞாபகம். அப்போ மது விலக்கு மது அப்படிங்கிறது ஒன்று தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்குது. எஸ், திமுக அரசு காலத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. சில மாதங்களிலேயே பூரண மது விலக்கு என்ற இடத்திற்கு திமுக அரசு நகருகிறது, டாக்டர் கலைஞர் அரசு நகருகிறது. மதுவிற்கு இனி தமிழ்நாட்டில் இடமில்லை என்று திமுக தலைவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அறிவித்து விட்டார். இப்போ எம்ஜிஆர் வெளியே வருகிறார், அஇஅதிமுக என்ற கட்சியை தொடங்குகிறார். அவருடைய ஆலோசனையையும் கேட்டு அவரும் ஏற்றுக்கொண்டு சொன்ன அந்த மது அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் எப்படி திமுக கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் எதிர்ப்பெல்லாம் சொல்றார். எல்லாத்தையும் சொல்றார், கட்டும் எதிர்ப்பு சொல்றார். பாருங்க, மதுவை கொண்டு வந்துட்டாங்கன்னு. அஇஅதிமுக தேர்தலை சந்திக்கிறது, அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் அதிமுக எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவி ஏற்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் மது கிடையாது, பூரண மது விலக்கு. எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் மீண்டும் மது கடைகள் திறக்கப்படுகின்றன. இன்றைய தலைமுறைக்கு 2K கிட்ஸுக்கு இந்த வரலாற்றையெல்லாம் சொல்லணும் இல்லையா? இன்னைக்கு டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பார்க்குறீங்க இல்லையா? இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கியவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் தான் டாஸ்மாக் நிறுவனத்தை தொடங்குகிறார். இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழ் சாராயம், அதுக்கு முன்னாடி சாராயத்தை குடிச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய மதுபான வகைகள் இருக்குல்லவா, பிராந்தி, விஸ்கி, இது போன்ற மதுபான வகைகளை டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழ் தனியார் சில்லறை விற்பனை நிலையங்கள் விற்று கொண்டிருந்தன. ஒயின் ஷாப் அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதியில், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதியில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா 4-5 கடை இருக்கும், ஒயின் ஷாப் இருக்கும். அப்பவும் குடிக்கிறவன் பயந்து ஒளிஞ்சி வெட்கப்பட்டு குடித்த காலம் ஒயின் ஷாப். இப்போ எம்ஜிஆர் ஆட்சி காலம் 13-14 ஆண்டுகள் எம்ஜிஆர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறார். தமிழ்நாட்டில் பெருவாரியாக எல்லா இடங்களிலும் மது அறிமுகப்படுத்தப்படுகிறது, மது பழக்கத்திற்கு இந்த சமூகம் உட்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு எம்ஜிஆர் மறைகிறார், முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்கிறார். ஓராண்டு கூட இல்லை, ஆட்சி கலைக்கப்படுகிறது. 91 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வருகிறார். மீண்டும் மதுக்கடைகள். 96 முதல் 2001 வரையிலான திமுக ஆட்சி அதே நிலைப்பாட்டை அப்படியே தொடர்கிறது. அதன் பிறகு மீண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை நேரடி சில்லறை விற்பனையிலையும், நேரடி சில்லறை விற்பனைனா முன்னாடி தனியாருக்கு கடையை கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கேயாவது போர்டு பார்த்துருப்பீங்க, பிரபா ஒயின்ஸ், மலர் ஒயின்ஸ்,
ராஜா ஒயின்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இப்போவும் நீங்கள் புதுச்சேரி போனீங்கன்னா பார்க்கலாம். ஏலம் எடுப்பாங்க, தனியார்கள் ஏலம் எடுப்பார்கள். பெருவாரியாக யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அல்லது அவங்க கட்சிக்காரங்க அதை ஏலம் எடுத்திருப்பாங்க. அவன் ஒயின் ஷாப் நடத்துவான், பார் நடத்துவான். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார், தனியாருக்கு கிடையாது, நாங்களே கவர்மெண்டே விற்கும், கவர்மெண்டே கடை திறந்து கவர்மெண்டே விற்கும் என்ற முடிவை எடுத்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஏன் எடுத்தார் அப்படின்னா, மிடாஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், திருமதி வி.கே. சசிகலா அவருடைய உறவினர்கள் அந்த நிறுவனத்தில் அவங்க தொடர்புடைய நிறுவனமாக அந்த நிறுவனம் மிடாஸ் அப்படிங்கிற நிறுவனம். இதில் துக்ளக் சோ அவர்கள் கூட சில காலம் என்னவாக இருந்தார், இயக்குனராக இருந்தார் மிடாஸ் நிறுவனத்தில். இந்த மிடாஸ் நிறுவனம் அப்படிங்கிறது மதுபான வகைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை, ஒரு நிறுவனம். இந்த மிடாஸ் நிறுவனம் யாருக்கு, இதனுடைய ஆதாயங்கள், இதனுடைய லாபங்கள் யாருக்கு வரும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. செல்வி ஜெயலலிதா உள்ளிட்டவர்களுக்கு அதில் பெருத்த லாபம், பெருத்த பங்கு. இப்போ இந்த மிடாஸ் நிறுவனத்தில் மூலம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய மதுபான வகைகளை நேரடியாக என்ன வைக்கணும், எதுக்கு இன்னொருத்தண்ட கொடுத்து, அப்போ இன்னும் கூடுதல் லாபம் பார்க்கலாம். அப்போ நம்மளே நினச்சிவோம், நாம் கவர்மெண்ட்டு தயாரிக்கிறது மிடாஸ் நிறுவனம், அதிமுக கவர்மெண்ட்டு மிடாஸ் நிறுவனத்துலேருந்து என்ன செஞ்சுருவாங்க. இந்த மாதிரியாக சில்லறை விற்பனையிலும் டாஸ்மாக் நிறுவனங்கள் என்ன செய்யுது, உள்ளே கொண்டு வரப்பட்டன. டாஸ்மாக்ங்கிற பெயரில் மதுபான கடைகள் திறக்கப்படுகிறது. ரைட்டா? இந்த மதுபான கடைகளால் ஒரு கட்டத்தில் சமூகத்தில் பெரிய அளவில் மதுவிற்கு இளைஞர்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள்லாம் அடிமையாகிறார்கள் என்பது போன்ற ஒரு பிரச்சனை எழுகின்ற பொழுது பூரண மதுவிலக்கு என்ற குரல்கள் தமிழ்நாட்டில் ஒலிக்க தொடங்கியது. பெரும் போராட்டங்கள் வெடிக்க தொடங்கின. 2011 முதல் 2016 வரையிலான ஆட்சி காலம், ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில். அப்ப 2016 தேர்தலில் திமுக ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கிறது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால், நல்லா கவனிச்சுங்க, 2016 இப்ப இல்லை, 2021 இல்லை, 2016 மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு, மதுக்கடைகளே கிடையாதுங்கிற ஒரு முடிவை 2016 திமுக அறிவிக்கிறது. இப்போ என்னோட கேள்வி, அன்றைக்கு 2016 மக்கள் நல கூட்டணி ஒரு பக்கம் தனியாக நின்னாங்க, இன்னொரு பக்கம் பூரண மதுவிலக்கு என்பதை பற்றி பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் போல அவர்கள் தனித்து, இப்படி பாமக. இப்போ என்னோட கேள்வி, பூரண மதுவிலக்குத்தான் உங்களுடைய நோக்கம்? இந்த இந்த எல்லா கட்சிகளையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லா கட்சிகளையும் சேர்த்து, நாம் தமிழர் கட்சியோ மற்ற எல்லா கட்சிகளையும் சேர்த்து நான் கேட்குறேன், பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேணும். மதுவினால் தமிழ் சமூகம் சீரழிகிறது. பூரண மதுவிலக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமல்படுத்துவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக கொடுத்து விட்டது. எனவே அந்த பக்கம் செல்வி ஜெயலலிதா அவர்கள், இந்த பக்கம் திமுக. மற்ற கட்சிகளுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலும் வாய்ப்பும் கிடையாது, அவ்வளவு வாக்கு வலிமை கிடையாது என்பது அந்த கட்சிகளுக்கே நன்கு தெரியும். ஆனால் அந்த கட்சிகள் போட்டியிடுவதால் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தக்கூடிய திமுக ஆட்சிக்கு வராமல் போகக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதும் அவர்களுக்கு தெரியும். அப்போ சமூகத்தின் மீது அவ்வளவு அக்கறை இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை நாங்கள் பூரண மதுவிலக்கு என்ற இந்த ஒற்றை காரணத்திற்காக திமுக அணியை ஆதரிக்கிறோம் என்று நீங்கள் உள்ளபடியே சொல்லி இருப்பீர்களே என்று சொன்னால், ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருந்தால் கூட பரவாயில்ல, தப்பு இல்லை, நீங்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது, நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக கூட வர முடியாது இந்த கட்சிகள் எல்லாவற்றாலும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்கள் எல்லாம் தனித்தனியாக போட்டியிட்டதுடைய விளைவு 1% வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறது. நான் அந்த கட்சிகள்லாம் தனித்து போட்டிட்டது பாவம், பெரும் பாவம், தவறுலாம் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது, அன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று என்ற ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்க முடியும். நிச்சயமாக திமுக பூரண மதுவிலக்கை நோக்கி நகர்ந்திருக்கும். ஆனால் அது பெரிய ஆபத்து. பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமான, அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு, அது வேற. என்னை நன்கு அறிந்த நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும், எனக்கு மது பழக்கம் அறவே கிடையாது. ஒரு துளி மது என் வாயில் இதுவரைப்பட்டதில்லை, என் நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும், அது வேற. ஆனால் பிராக்டிக்கலாக நான் பேசுகிறேன், பூரண மதுவிலக்கு என்பது என்ன கிடையாது, தமிழ்நாட்டில் சாத்தியம் கிடையாது இல்லையா? பக்கத்தில் புதுச்சேரியை வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் கர்நாடகா, பெங்களூரு, ஆந்திராவையும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க?
சாத்தியம் இல்லாத விஷயம். பூரண மதுவிலக்கு அமலில் இருப்பதாக சொல்லப்படும் குஜராத்தில் அது ஒரு கண்கட்டி வித்த ஏமாற்று வேலை. கள்ளச்சாராயத்தால் இந்தியாவில் அதிகமான மரணங்கள் ஏற்பட்டிருப்பது குஜராத்தில். ரைட், இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லைங்கிறது வேற. ஆனாலும் திமுக அந்த வாக்குறுதியை கொடுத்தது. ரைட், 1 விழுக்காடு வித்தியாசத்தில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பையே திமுக இழந்தது. மீண்டும் ஜெயலலிதா 5 ஆண்டு காலம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை தொடங்கியவர் எம்ஜிஆர். டாஸ்மாக் நிறுவனத்தை நேரடி சில்லறை விற்பனை வர்த்தகத்தில் அறிமுகப்படுத்தியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். மிடாஸ் நிறுவனம் யாருக்கு சொந்தமானது என்று எல்லோருக்கும் தெரியும். சமூகத்தை முழுக்க 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 மது பழக்கத்திற்கு ஆட்படுத்தி விட்டு நீங்க ஒரு வாதத்தை வைக்கிறீங்க, ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும்னு. அதிமுக எதிர்ப்பு தெரிவிப்பதே தப்பானா நான் தப்பே சொல்ல மாட்டேன். அதிமுக ஆக சிறந்த ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஆனால் ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுன்னு சொன்னா, இதையெல்லாம் செய்த நீங்கள் கட்சியவே கலைச்சிருக்கணுங்க. ரிசைன் இல்லை, கட்சியவே கலைச்சிருக்கணுங்க. இப்போ எத்தனை நாட்களுக்கு மக்களை இப்படி மாற்றி 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 பேசி ஏமாத்த போறீங்க எல்லாரும்? நான் இந்த இந்த கள்ளச்சாராய சாவுகளை மிக கடுமையாக கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். நேற்று தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இது காவல்துறையினுடைய படு தோல்வின்னு கடுமையாக எச்சரிச்சிருக்கிறேன். என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறேன். காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக நேற்றும் சொல்லியிருக்கிறேன், இன்றையும் சொல்லுகிறேன். எனக்கு அதில் எந்த மாற்று தயக்கமும் இல்லை. ஆனால் ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை கேட்கறதுக்கு இந்த அதிமுகவிற்கு கேட்பதற்கான தார்மீக உரிமை அதிமுகவிற்கு இருக்கிறதா? விவிலியத்தில் வரல, உங்களில் ஒரு பாவமும் செய்யாதவர்கள் முதல் கல்லை எறியுங்கள் அப்படின்ன மாதிரி பாமகவுக்கு கூட அந்த ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குது. ஏன்னா பாமக தொடக்கத்திலிருந்து பூரண மதுவிலக்கை வலியுறுத்தக்கூடிய கட்சி. எஸ், அப்கோர்ஸ் உரிமை இருக்குது. அன்புமணி ராமதாஸ் நேற்று கேட்டிருக்காரு, தார்மீக உரிமை அன்புமணி ராமதாஸுக்கு இருக்குது. தொடக்கத்திலேருந்து அந்த பேசுறவங்க அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு இதுவரை வராதவர்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு வராத ஒரு கட்சி அதை சொல்லுதுன்னா நியாயம் இருக்குது. இவன் நாம் தமிழருக்கு கூட அந்த உரிமை இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வராத கட்சி இல்லையா? ஆட்சி அதிகாரத்திலிருந்து அஇஅதிமுகவிற்கு உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்த பொழுது நீங்க இதை இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு அரசியலா மாத்துறீங்க. அவ்வளவுதான், பியூர் அரசியல். இப்ப இந்த மெத்தனால் இப்போ அதே மாதிரி பாஜக, நான் என்ன சொல்றேன், டேட்டாவே இருக்கு, நான் டேட்டாவை கூட வாசிக்கிறேன். இந்தியாவில் மிக அதிகமான கள்ளச்சாராய சாவுகள் குஜராத்தில் நடந்திருக்கிறது. குஜராத் பாஜகவே கலாச்சாரம் தெரியுமா? நீங்கள்லாம் ராஜினாமா இல்லை, பாஜகங்கிற கட்சியவே கலைக்கணும். ஏன்னா அவ்வளவு கள்ளச்சாராய சாவுகள் குஜராத்தில். மணிப்பூர் கலவரத்திற்காக பாஜகவை எப்போ கலைக்க போறோம்? உத்தரப்பிரதேசத்துல மிக அதிக மதுவின் மூலம் மிக அதிக வருவாயை ஈட்டக்கூடிய மாநிலம் என்று உத்தரப்பிரதேசம். யூபியில் யோகி ஆதித்யநாத் எப்போ ரிசைன் பண்ண போறாரு? நான் இதெல்லாம் சொல்லி இதை நியாயப்படுத்தல, திருப்பி சொல்றேன். நான் சொல்றது இதை பற்றி பேசுவதற்கு கேட்பதற்கு அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ என்ன இல்லைன்னு சொல்றேன், தார்மீக உரிமை இல்லைன்னு சொல்றேன். கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கலாம், பிசிகே கேட்கலாம், பாமக கேட்கலாம், நாம் தமிழர் கேட்கலாம். நான் திருப்பி சொல்றேன், அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இதை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். இல்லையா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இப்ப பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கடுமையான போதைப் பொருள், சாராயம் இல்லை, போதைப் பொருள், அது பேரு அவ்வளவு ஒஸ்ட் போதைப் பொருள், பவுடர். அந்த போதைப் பொருள் பல லட்சம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் குஜராத் அதானி துறைமுகத்தின் மூலமாக இந்தியாவிற்குள் ஊடுருவி இருக்கிறது என்று எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இதுவரைக்கும் பாஜக பதிலே இல்லை. பலமுறை அதானி துறைமுகத்தில், குஜராத் துறைமுகத்தில் பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன. அப்ப கைப்பற்றப்பட்டது எப்படின்னா அது வழியா உள்ள வந்தது எவ்வளவு அப்படிங்கிற கேள்வி வருகின்ற பொழுது அரசு கையகப்படுத்தி, பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசுகள் கையகப்படுத்தி வைத்திருந்த பல லட்சம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் காணவில்லை அப்படின்னு தகவல் வந்துச்சு. சத்தியம் தொலைக்காட்சி அதை செய்தியாக எடுத்து வெளியிட்டது RTI மூலம், தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலம் வாங்கி. அப்ப அந்த பல லட்சம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் சமூகத்திற்குள் புழக்கத்தில் விடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற பெரும் சந்தேகம் எழுப்பியது.
இந்த நிமிடம் வரைக்கும் பிரதமர் அதுக்கு பதில் சொல்லலை. இங்க முதலமைச்சர் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்கிறார். நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நான் விவாதிக்க தயார், விவாதத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். மணிப்பூரை பற்றி விவாதிப்பதற்கு மோடி வந்தாரா? நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தானே எதிர்கட்சிகள். நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு பிறகு கூட அவர் மணிப்பூர்ங்கிற வார்த்தையவே சொல்லலை. எதிர்கட்சிகள் வெளியேறிய பிறகு அவர் மணிப்பூர்னு சொன்னார். மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு பிரதமர் மூலம் தயாராக இருந்தாரா? விவாதத்திற்கு தயாராக இருந்தீர்களா நீங்கள்? எதிர்கட்சி எம்பிக்கள் அத்துணை பேரையும் சஸ்பெண்ட் செய்துவிட்டு நாடாளுமன்றத்தை நடத்திய பாஜகவிற்கு ஜனாதிபதி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குது? அதிமுக நீங்க இது கிரைம், குற்றவாளி செய்தது. உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை செய்த குற்றம், துப்பாக்கிச்சூடு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு யார் செஞ்சது? உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை செய்தது. உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூடே உங்களுக்கு தெரியாது, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன நீங்கள் அன்றைக்கு பதவியை ராஜினாமா செய்தீர்களா? ஜெயராஜும் பென்னிஸும் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட போது நெஞ்சுவலியால் செத்தாங்கன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ தொடர்ச்சியா ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்ப 40க்கும் மேற்பட்டவர்கள் மரணம், பெரும் துயரம், பெருங்கொடுமை, தொடர்புடைய அத்துணை பேரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற வாதத்தை வைத்தால், சரி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது 52 பேர் கள்ளச்சாராயத்தால செத்தான். ஜெயலலிதா ரிசைன் பண்ணாரா? மரியாதைக்குரிய அம்மையார் சொல்லி ஜெயலலிதா அவர்கள் ராஜினாமா செய்தாரா? செய்ய சொன்னதா அதிமுக? சரி, இந்த சம்பவத்திற்காக ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லின பொழுது செய்த நலத்திட்டங்களுக்காக நீங்க யார் வந்து அதோட கிரெடிட்டை யாருக்கு கொடுக்க போறீங்க? தவறுக்கு இவர் தான் பொறுப்பு. இப்ப இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னு போனீங்க. மது அப்படிங்கிறத, சாராயம் அப்படிங்கிறத சமூகத்திற்குள் புழக்கத்தில் விட்டதும், அதில் பெருவாரியான ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததும் யார் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்கிட்டேன். அப்போ ஒரு சமூகத்தை இப்போ நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து இப்போ பூரண மதுவிலக்கு பற்றி பேசலாம். பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால் டாஸ்மாக் கடைகள் இருக்கின்ற பொழுதே இன்னைக்கு இவ்வளோ பெரிய சிக்கல், கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு திரும்ப செஞ்சுட்டான். பூரண மதுவிலக்குனா குஜராத்துக்கு போட்டியாக தமிழ்நாடு மாறிடும். குடிச்சு செத்துட்டு இருப்பான். எவ்வளோ பெரிய அன்னைக்கு யார் பதில் சொல்றது? அப்போ அப்போ இது அப்படியே விட்டுலாமா? அப்படி இல்லை. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பேசுவோம். அது ரிஃபார்ம், அது பொறுப்பான பேச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மதுவுக்கு எதிரான பரப்புரைகள் தீவிரமடையணும். காலையில குடிச்சிட்டு வயிறு எரிஞ்சு ரோட்ல கிடக்குறாங்கல்ல, அந்த நிலை மாறணும். இங்கே விற்கப்படக்கூடிய மது அப்படிங்கிறது மிக 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 தரமான, அல்லது என்ன சொல்றது, இந்த மாதிரி இப்ப தரமான நான் சொல்றது எல்லா மதுவும் கேடுதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. இந்த மாதிரி கள்ளச்சாராயம் மாதிரி இல்லாம, அப்புறம் வந்து நீங்க கடைகளுடைய எண்ணிக்கையை பெருவாரியா குறைக்கணும், விற்பனை நேரத்தை குறைக்கணும். இதெல்லாம் தான் இதை ஒழுங்குபடுத்துறது. மிலிட்ரி கேம்ப்ல மது விற்கப்படுதுல, நீங்க நிப்பாட்ட போறீங்களா? மிலிட்ரி கேம்ப்ல ஃப்ளைட்ல போறவனும் கொடுக்குறான், நிப்பாட்டுமா ஒன்றிய அரசு? அப்படி ஒரு முடிவு எடுப்பீங்களா? இந்தியாவுக்குள்ள எங்கேயும் கிடையாதுங்க, சொல்லுங்க. அப்போ சமூகத்தில் கூடிய உயர்தட்டினர், பணக்காரர்கள் ஸ்டார் ஹோட்டல்ல என்ன செஞ்சுக்கிறான்? அப்போ சாமானியனுக்கு நீங்க அவனை வந்து போதைக்கு அடிமையாக்கிட்டீங்க. அப்ப இவ்வளத்தையும் பண்ணிட்டு நேரா கொண்டு போய் எல்லாத்துக்கும் ஒருத்தர் தலையா கொண்டு போய் நீங்க வைக்கிறது இருக்குல்ல. சினிமாக்கள் எவ்வளவா வந்துகிட்டு இருக்கு. எந்நேரமும் கையில சிகரெட்டோடு இருக்கிறவன் தான் சிறந்த கதாநாயகனாக சித்தரிக்கப்படுகிறான் சினிமால. அப்போ இது என்ன அப்படின்னா, நான் திருப்பி சொல்றேன், நான் மடை மாற்றுவதற்கோ அல்லது எனக்கு வந்து இன்னைக்கு திமுகவை வந்து இதுல விமர்சிக்காதீங்கன்னு சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. திமுக கடுமையாக விமர்சிக்கப்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும், எனக்கு ஒரு துளி மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் வெறும் இது ஆசை தீர வேணா நானும் உங்க கூட சேர்ந்து திட்டிக்கலாம். ஆனா இது தீர்வை தருமான தீர்வை தர. அப்ப தீர்வை பத்தி நான் பேசுறேன். தீர்வை பத்தி பேசுவதற்கு தயார்னா இதை மட்டும் கேளுங்க, நான் தீர்வை சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன். தீர்வு, திரைப்படங்களில் பொறுப்போடு கதாநாயகர்கள், இயக்குநர்கள் எல்லோரும் பொறுப்போடு படம் எடுக்கணும்.
குடிக்கிற மாதிரி அல்லது குடிக்கிறவன் தான் ஹீரோ அல்லது வெறும் மது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மதுவுக்கு எதிரான திரைப்படங்கள் அதிகமாக வரணும். அரசு மதுவுக்கு எதிரான பரப்புரைகளை, மது குடிப்பதால் ஏற்படும் தீமைகளை பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்தணும். அரசு டாஸ்மாக் சில்லறை விற்பனை வணிகத்திலிருந்து விலகிக் கொள்வதை பற்றி முடிவெடுக்கலாம். கடைகளுடைய எண்ணிக்கையை பெருமளவில் கட்டுப்படுத்துங்க, குறைங்க, விற்பனை நேரத்தை குறைங்க. கள்ளச்சாரம் என்பது அறவே இல்லாமல் செய்வதற்கு காவல்துறையை கடுமையாக அனுப்பிச்சிங்க, முடுக்கி விட்டு நடவடிக்கை எடுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்கள், அதை பற்றி யோசிங்க. இதெல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு விஷயம். அது நடந்த நிர்வாக தவறுகளுக்கு, காவல்துறையினுடைய மெத்தன போக்கிற்கு இன்னைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றை சுட்டிக்காட்டுகிறார். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறை எஸ்பிட்ட இதை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்போ எஸ்பிட்ட சொன்ன பிறகும் இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லின பொழுது அந்த எஸ்பியின் மீது, சம்பந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீது கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிரந்தர தீர்வை தெளிவாக சிந்திக்க தயாராக இருந்தால் இதை பேசலாம். அப்படி அவர் ரிசைன் பண்ணணும்னு சொன்னால் நானும் சேர்ந்து உங்களோட சொல்லுவேன். நாயகனில் சொல்கிற டைலாக் தான், முதல்ல அவனை நிறுத்த சொல்லி நான் நிறுத்துறேன் பாரு. அந்த மாதிரி எனக்கு இன்னும் நான் ஒரு 4-5 பேர் லிஸ்ட்டை கொடுக்குறேன், அவங்களை ரிசைன் பண்ண சொல்லுங்கள். முதல்ல எங்கள் பிள்ளைகள் நீட்டினால் செத்து மாண்டு மடிந்த எங்கள் பிள்ளைகளுடைய மரணங்களுக்கு பொறுப்பேற்று நரேந்திர தாமோதர தாஸை பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். பொறுப்பேற்று பேசி வரும் ஆளுநர் ஆர்.என். ரவியை ரிசைன் பண்ண சொல்லுங்கள். ரைட்டா? தங்களுடைய ஆட்சி காலத்தில் சில்லறை விற்பனையில் டாஸ்மாக் நிறுவனத்தை கொண்டு வந்ததற்காக அஇஅதிமுக பொறுப்பேற்றுக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் சாராயம் ஆறா ஓடுது. மெத்தனால் அங்கிருந்து தான் வந்திருக்குதுங்கிறாங்க. புதுச்சேரி இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசை ரிசைன் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் பண்ணுவோம். ஸ்டாலினையும் ரிசைன் பண்ண சொல்லுங்க. ரைட்? அரசியலை என்ன சொல்றது, துக்க வீட்டை இத்தனை உயிர்களின் மீது நின்று ஒரு அரசியலை செய்வது அப்படிங்கிறது ஏற்புடையதா? அது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை தருமா அப்படிங்கிறத பேசிட்டு இந்த வீடியோவை இது நான் தான் சொன்னேன், இதை பார்க்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும். வெறுப்பு இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் இது புரியும்னு. அதை விட்டுட்டு வழக்கம் போல் எதையாவது திட்டணும், கண்ணா அப்படின்னாலும் கத்தணும்னா கத்தலாம் நீங்கள். அது உங்களுடைய வன்மத்தை காட்டுவதை தவிர வேறு எதற்கும் உதவாது. தெளிவாக சிந்தித்தால், தீர்க்கமாக சிந்தித்தால் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவை நோக்கி நகரலாம், சிக்கல்களுக்கு தீர்வை நோக்கி நகரலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இது மாதிரியான கள்ளச்சாராய சாவுகள் அல்லது எந்த விதமான போதை பொருட்களுக்கான ஒரு பாதிப்பும் தமிழ்நாட்டில் ஏற்படாதவாறு தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்குது. அதை இந்த அரசு செவ்வனே செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.